நீங்கள் போய் வயசானவங்க 65-75 வயசு தாண்டினவங்க, 80 வயசு தாண்டினவங்கள்ட்டலாம் போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கரெக்டாக செஞ்சுருக்கலாம், உங்கள் வயசு குறைவாக இருக்கிற காலத்தில், யூத்தாக இருக்கும் போது, இளைஞராக இருக்கும் போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கலான்னு என்னாச்சும் வருத்தம் இருக்கான்னு கேட்டிருந்தா 100% என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுத்துருக்கலான்னு சொல்லுவாங்க. யோசிச்சுட்டு சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுத்து ஏதாவது கைத்தொழிலை கற்றுருந்து இந்த வாழ்க்கை வாழ்ந்ததை இந்த அழிஞ்சு போன வாழ்க்கையில் நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறிந்தேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க, வருங்காலத்தில் என் பேரன் பிள்ளைங்க, உங்களோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, முக்கியமான விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம்னா அவங்களுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுடைய மரியாதை சமுதாயத்தில் முன்னேறதுக்காக செய்ய வேண்டிய வேலைங்க. முக்கியமான விஷயம்னா இதுதான். தேவையில்லாமல் போயிட்டு எவன்ட்டையும் ஒம்பழுத்துட்டுமே, ஏன் தேவையில்லாமல் வரட்டு கௌரவத்தில் வாழ்ந்துட்டுமே, தேவையில்லாமல் என்னென்னமோ செஞ்சு வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டுமேன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 20 வயசு, 25 வயசு, 35 வயசுக்குள்ளே இருக்கும் இந்த ட்ரெயினிஸ் ப்ரோக்ராம். ஸோ அதே நிலைமையில் இன்னொரு 20-30 வருஷத்தில் நீங்கள் அங்கிட்டு போய் சேர்ந்துருவீங்க. நாளைக்கு பார்த்துக்கோன்னா அந்த நாளை வராது, வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி இந்த கையில் உங்கள் பிளேட்டில் இந்த ப்ரெசன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க. யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் டு மேக் மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் இட். கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிறதுக்கு நீங்கள் அதை உபயோகித்து உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் காரணமாக இருந்து பெற்ற பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு தயவு செஞ்சு ஒரு நல்ல கைத்தொழில் கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் எடுக்கிற 2-3 வழி சம்பளத்துலேருந்து 4000-5000க்கு போயிருங்க. மினிமம் நீங்கள் வியாபாரம் போய் ஆக்கணுன்றது எங்களுடைய தலையாய பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பட் ஜஸ்ட் மூவ் ஆன், ரிஸ்க் எடுங்க. ஓகே, உங்கள் கை செலவுக்கு பணம் தேவை வேலை கற்றுக்கிட்டு இருக்கும் போது. அதனால் யாரும் உங்களை ஆயிரக்கணக்கில் கொடுத்து உங்களுக்கு இனாஃப் என்று சொல்கிற போது கொடுக்க முடியாது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கொஞ்சம் கட் ஆன் பண்ணிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கைத்தொழில 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கற்றுக்கங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. நீங்கள், உங்கள் மனைவி, மக்கள், பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா. தட்ஸ் ஆல். முடிவு உங்கள் கையில்.